subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1-4 மற்றும் 5-10, 13-17 வரை உண்டான இறை வார்த்தைகள். அந்நாட்களில் இளவேனிற் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ராபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யாரென்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இதியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினார். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மிடம் வந்ததும் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றால் அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்போது தாவீது இதியானா உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோபாவுக்கு செய்தி அனுப்பினார். யோபாவு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோபாவின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலிலே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா
தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலைவிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டுக்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதை ஊட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடும் தம் படுக்கையில் தூங்கச் சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோபாவுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெற்றுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோபாவு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமைமிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோபாவை தாக்கினர். அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுக்குள் தாவீதின் வீரர்களும் சிலர், இந்தியர் உரியாவும் மாண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். 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 உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் ஞானிகளும் அறிஞர்களும் இவற்றை மறந்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அலகு 4
26 முதல் 34 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்டபின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13 18 முடியவுள்ள இறை சொற்றர்களின் அடிப்படையிலே நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன நம்பிக்கை அறிக்கைகளை திருப்பிச் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே புகழ். இயேசுவே உமக்கே நன்றி. இயேசுவே உமக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே மெசியா. இயேசுவே நீரே மெசியா. நீரே வாழும் கடவுளின் மகன். நீரே வாழும் கடவுளின் மகன். இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் கடவுள். நீரே என் கடவுள். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே நீரே என் ஒப்பற்ற செல்வம். இயேசுவே இயேசுவே நீரே என் பாவங்களை எல்லாம் நீரே என் பாவங்களை எல்லாம் ஒப்புரவு சாதனத்தின் வழியாக ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக மன்னிக்கிறீர். பாவக்கட்டுகளிலிருந்து சாபக்கட்டுகளிலிருந்தும் விடுதலை தருகிறீர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை படித்தேன். ஒருவர் காரை ரொம்பவும் வேகமாக ஓட்டுகிறார். கட்டுப்பாட்டை மீறி ஓட்டுகிறார். காவல் போக்குவரத்து துறை அதிகாரி ஒருவர் அதை துரத்தி பிடிக்கிறார். பிடித்தவுடனே கேட்கிறார், எப்படி நீ இவ்வளவு அதிவேகமாக காரை ஓட்டுகிறாய் என்று கேட்டு திட்டுகிறார். பக்கத்தில் இருந்த அவருடைய மனைவி, சார் அப்போவே சொன்னேன், இது திருட்டுக்காரு, மெதுவாக போங்கன்னு சொன்னேன், கேட்கல. அடுத்து பக்கத்தில் இருந்த அப்பா சொல்கிறார், சார் நான் அப்போவே சொன்னேன், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதடான்னு, கேட்கல சார். பக்கத்தில் உட்காந்துருந்த மூத்த மகள் சொன்னாங்க, சார் நான் அப்போவே சொன்னேன், தண்ணி போட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு, எங்கள் அப்பா கேட்கவே இல்லை. திருட்டுக்காரு, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறாரு, குடிபோதையில் வண்டி ஓட்டியிருக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய பாவங்கள், தவறுகள். அதே போலத்தான் தாவீதின் வாழ்க்கையிலும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் 5 பாவங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக 5 வகையான பாவங்கள். முதல் பாவம், கடமையிலிருந்து அவர் தவறுகிறார். காரணம், இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது, எல்லா படை வீரர்களும் இஸ்ரேலின் எல்லா ஆண்களும் போரில் ஈடுபட்டிருந்த வேளையில் தாவீது மட்டும் தன் அரண்மனையிலேயே தங்கிவிடுகிறார். அரசராகிய இவர்தான் தன் படையை முன்னின்று நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் படைத்தலைவர் யோவாபின் தலைமையில்
தன் சொந்த மக்களை சண்டையில் ஈடுபட அனுப்பி வைத்துவிட்டு இவர் அரண்மனையிலே ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். இது கடமையில் தவறுதல் என்ற பாவம். இரண்டாவது பாவம் தன்னடக்கம் இல்லாமல் பிறர் மனை நோக்கியது. மூன்றாவது பாவம் அப்பெண்ணோடு பாவம் செய்தது. நான்காவது பாவம் தான் செய்த குற்றத்தை மறைக்க அவர் முயல்கிறார். உரியாவை போர் முனையிலிருந்து வரவழைத்து அவனை வீட்டிற்கு அனுப்பி அவன் வழியாகத்தான் அவருடைய மனைவி கருவுற்றார் என்பது போல காட்ட வேண்டும் என்று முயல்கிறார். இது நான்காவது பாவம். ஐந்தாவது பாவம் தன்னுடைய திட்டம் வெற்றி அடையாததன் காரணமாக உரியாவை திட்டமிட்டு கொலை செய்கிறார். ஆக 5 வகையான பாவங்களை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, திருவிவிலியத்திலே யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். யாக்கோபு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் 12 வாசிக்கும்போது 12 சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றிய வாகியனை அவர் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. அடுத்ததாக 4வது வசனம், ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, திருமறை சுவடியிலே பாவத்தை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய கட்டளைகளையும் திரு அவையின் ஒழுங்குமுறைகளையும் நாம் மீறினால் என்ன நேரும்? கடவுளோடும் திரு அவையோடும் சமுதாயத்தோடும் நாம் கொண்டுள்ள நல் உறவு பாதிக்கப்படும். இதையே பாவம் என்கிறோம். அடுத்து எத்தனை வகை பாவம் உண்டு என்று கேட்டுவிட்டு, அற்ப பாவம் என்றால் என்ன? சின்ன சின்ன பாவம். அற்ப பாவம் என்றால் என்ன? முழுமையான அறிவோ விருப்பமோ இன்றி கடவுளுடைய அன்புக்கு எதிராக செயல்படுவது அற்ப பாவம். இப்பாவத்தை தொடர்ந்து செய்யும்போது அது சாவான பாவத்துக்கு வழிவகுக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய சின்ன குறிப்பிடத்தில் அற்ப பாவம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்மிடத்தில் தேவ ஸ்நேக அக்கினியின் வேகத்தை குறைத்து, நம்மிடத்தில் தேவ ஸ்நேக அக்கினியின் வேகத்தை குறைத்து சாவான பாவத்துக்கு வழியுமாக்கி நம்மை உத்திரிக்கிற ஸ்தலத்துக்கு பாத்திரவான்கள் ஆக்குகிற பாவம் என்று படித்திருக்கிறோம். சாவான பாவம் ஆவது என்ன என்ற கேள்விக்கு அந்த சின்ன குறிப்பிடத்திலே நம்மிடத்தில் தேவ இஷ்ட பிரசாதத்தை போக்கடித்து நம்மை நரகத்துக்கு பாத்திரவான்கள் ஆக்குகிற பாவம். ஆக எந்த ஒரு பாவமும் எடுத்த உடனேயே பெரிய பாவமாக தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் கடைசியில் பெரிய பாவமாக தலையெடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு ஏழை விவசாய குடும்பம். அந்த குடும்பத்திலே ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. என்ன பேர்? உபகார சாமி சகாயம். இன்றைக்கெல்லாம் பேர் வைக்கிறத பார்த்தா மாடர்ன் பேர் வைக்கிறாங்க. நியூமராலஜி பிரகாரம் பேர் வைக்கிறாங்க. சினிமா நடிகைகள் பேர் வைக்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் பேர் வைக்கிறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு அப்படி தான் பேர் வச்சாங்க. அந்த பையன் ஒரு நாள் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றான். வரும்போது கையில் ஒரு மாங்காயோடு வர்றார். அம்மா கேட்குறாங்க, தம்பி நம்மக்கிட்ட மாமரமே இல்லையே, உனக்கு ஏது மாங்காய்? இல்லைம்மா, வர்ற வழியில் ஒரு மாமரம் கீழே கிடந்துச்சு. நோ, நமக்கு சொந்தம் இல்லாத பொருள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எங்கே எடுத்தையோ அங்கேயே போய் போட்டுட்டு வா. போய் போட்டுட்டு வந்துட்டான். அதிலிருந்து அவருக்கு அடுத்தவங்க பொருளுக்கு மேலே ஆசை இல்லை.
ஆகவே தான் பிற்காலத்தில் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற ஒரு கொள்கை பிடிப்போடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்தான் சகாயம் IAS. பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்கு பயந்து வாழுகிற பொழுது பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். தெய்வ பயமுள்ள குழந்தைகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள், ஞானத்திலே சிறந்து விளங்குவார்கள். எல்லா விதமான பொருளாதார தேவைகளும் நிறைவேற்றப்படும். கடவுள் கைவிடவே மாட்டார். ஆகவே தான் மத்தேயு நற்செய்தி 6:33 கடவுளை தேடுங்கள், மற்றதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பாவத்தை ஜெயிப்பதற்கு மிகச்சிறந்த வழி பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விலக்குவது தான். ஆகவே இந்த நாளிலே நாம் பாவத்தை குறித்து தாவீதின் வாழ்க்கையில் எப்படி பாவம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்தது, அது எப்படி அவரை வீழ்ச்சிக்குள்ளாக்கியது என்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் இந்த நாட்களிலே பாவத்தை விலக்கி வாழ வேண்டும். முன்பெல்லாம் மணி 8 ஆச்சுன்னா ராத்திரியில் ஒவ்வொரு வீட்டிலும் குடும்ப ஜெபமாலை இருக்கும். ஆனால் இன்றைக்கு 8 மணி ஆச்சுனாக்கா சீரியல் தான் பார்க்கிறோம். ஆகவே தான் ஒருத்தர் வேடிக்கையாக ஒரு புது குறளை சொன்னார். முன்பெல்லாம் திருமணத்தை குறித்து பேசுகிற பொழுது ஒரு திருக்குறளை சொல்லுவார்கள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஒரு புது குறள் வந்திருக்கிறது. என்னது? செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை அல்லும் பகலும் கெடும். செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை அல்லும் பகலும் கெடும். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான கிறிஸ்தவன் யார் என்று சொல்லுகிற பொழுது பெரிய ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்கிறார், கிறிஸ்டியன் இஸ் த ஒன் ஹூ கோஸ் ஃபார் டெய்லி மேஸ். அன்றாடம் திருப்பலிக்கு போகிறவர் தான் உண்மையான கிறிஸ்தவர். ஆகவே நமக்கு அன்றாடம் திருப்பலி அத்தியாவசியம், கட்டாயம் தேவை. குடும்ப ஜெபமாலை கட்டாயம் தேவை. திருப்பாடல் 129 படி குடும்ப தலைவனுடைய தலைமையில் குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கப்பட வேண்டும். தேம்பாவணியை எழுதிய வீரமா முனிவர் சொல்லுகிறார், ஒரு வீட்டிலே குடும்ப ஜெபமாலை சொல்வதற்கு முன்பு பிணக்கு ஏற்பட்டது. ஆனால் குடும்ப ஜெபமாலை முடித்த பிறகு அந்த பிணக்கு நீங்கி அங்கே இணக்கம் ஏற்பட்டது என்று சொல்கிறார். ஆகவே குடும்ப ஜெபமாலை மிக 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 தேவை. அடிக்கடி நல்ல பாவ சங்கீர்த்தனம், அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம், நல்ல பாவ சங்கீர்த்தனம், இவைகள் மூலமாக நாம் பரிசுத்தமாக வாழ்வோம். நம்மை முழுவதுமாக இந்த பலிபீடத்திலே பலிப்பொருளாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே
பீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகபடி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் மீது மனமிறங்கி பாவங்கள் அனைத்திலிருந்தும் அவர்களை விடுவித்தருளும். இவ்வாறு எங்கள் குற்றங்களால் விளையும் தீமைகளை உமது மன்னிப்பால் நீக்கி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் பாவம் செய்து உம்மை விட்டு பிரியவிடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களில் என்னை மறைதருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீயோரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவை தூய உள்ளத்தோடு பெற்றுக்கொள்வோமாக. இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நிலை வாழ்வு அளிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இக்கொடையின் வழியாக எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறுகின்றோம். அதனால் உமது அருளால் பாவங்களை இனி விலக்கி வாழவும், பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விலக்கி வாழவும், நேர்மையான இதயத்தோடு உமக்கு ஊழியம் புரியவும் வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருப்பாடல் 119:11. ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வார்த்தையை என் இதயத்தில் வைத்துள்ளேன் என்றபடி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.